ஹாய் ஆர்மேஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் மை கசின்ஸோட எபிசோட் 6 பார்க்க போகிறோம். என்னக்கா சீரீஸே முடிச்சுட்டு திருப்பி எபிசோட் 6 போகிறீங்கன்னு நினைக்காதீங்க. எபிசோட் 6 வந்து நான் தெரியாமல் டெலீட் பண்ணிட்டேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க. நானும் கேட்டு பார்த்தேன் யார்ட்டையாச்சும் இருக்கான்னு. ஸோ யாருக்கிட்டேயுமே இல்லை. எனக்கும் இந்த எபிசோட் ஓரளவுக்கு ஞாபகம் இருக்குது. ஏன்னா நம்ம டெய்லி நிறைய வீடியோஸ் யோசிக்கிறோம், நிறைய போடுறோம்ல. அதனால் இந்த சீன் கொஞ்சம் ஞாபகம் இருக்குன்னா அதெல்லாம் வச்சு தான் இந்த எபிசோட் வந்து பில்ட் பண்ணுறேன். அதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீன்ஸ் ஆட் ஆகிருக்கலாம். ஸோ பார்க்கல அப்படின்னா மறக்காமல் பார்த்துக்கோங்க. இல்லைக்கா நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், பட் எனக்கு இந்த சீன் வந்து இந்த இதில் இருக்குன்னா நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் சீன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் தாராளமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நியூ சீன்ஸ்லாம் ஆட் ஆகிருக்குல்ல, அதனால ஓகேவா. டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சு அதில் ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து ரூம்குள்ளே ஓடிட்டீங்க. பாய்ஸ் வந்துட்டு ஆனால் ஒரு நேம் கூட நாங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக எல்லாம் புலம்பிட்டே போகிறாங்க. அவங்க அம்மா சிரிச்சிட்டே விட்டுட்டாங்க. நீங்கள் உங்கள் ரூமுக்குள்ளே போயிட்டு ஜெனியோட டைரியை வந்து பார்த்துட்ருக்கீங்க. அந்த டைரியை பார்க்கும்போதே உங்களுக்கு உங்களோட லவ், நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கேன், ஆனால் நீங்களாகவே இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. இப்போதைக்கு அப்படி தோணுது. என் ஃப்யூச்சர் எப்படி மாறணும்னு எனக்கு தெரியல, ஆனால் இப்போதைக்கு நான் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த டைரியை ஓப்பன் பண்ணுறீங்க. அவங்க ஸ்டார்டிங்லேயே வந்து இது என் பொண்ணு ரியாவுக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ரியாவா, அவங்க இந்த நேமை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது. நீங்கள் வந்து அந்த நேம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பாப்பாவுக்கு சின்ன விஷயத்த கூட பார்த்து எழுதியிருக்காங்க. அவளோட பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அவள் வளர எப்படி இருக்கும், அவள் எந்த ஸ்கூலில் சேர்க்கணும், அவளை 12th வரைக்கும் எந்த ஸ்கூலில் சேர்க்கணும் கொண்டு ஃபுல்லாக எழுதியிருக்காங்க. எல்லாமே அவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க. அவளோட ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது கொண்டு இருக்குது. நீங்கள் அதெல்லாம் மாற்றி திருப்பி பார்த்துட்டீங்க. கடைசியாக அந்த டைரியில் வந்துட்டு ஒன்று எழுதியிருக்கு. இந்த ஃபங்க்ஷன்லாம் எந்தெந்த அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குன்னு கூட நான் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இதெல்லாம் அவங்க ப்ரெக்னென்சி டைமில் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இருக்கீங்கல்ல அந்த ரூம்லேயே தான் மேலே செல்ஃபில் வச்சுருக்கேன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு சேர் போட்டு ஏறி அந்த செல்ஃபில் அந்த இதை எடுக்கிறீங்க. அது ஃபுல்லாகவே ட்ராயிங் வரைஞ்ச ஒரு புக் தான். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அந்த ஃபங்க்ஷனில் எப்படி அரேஞ்ச்மெண்ட் இருக்கணும், எப்படி பண்ணணும் கொண்டு டிசைன்லாம் கூட வரைஞ்சிருக்காங்க. உங்களுக்கு அப்போ தான் ஒரு டவுட்டு, ஒருவேளை இறந்துருமோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ, அதனால தான் இவ்வளோ பண்ணியிருக்காங்களான்னு தோணுது. ஆனால் பட் அதை நீங்கள் பெருசாக சீரியஸாக எடுத்துக்கல. பேர் வைக்கிற ஃபங்க்ஷனை எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்னு வரைஞ்சிருக்காங்க. என்னென்ன டிசைன் பண்ணணும் அப்படின்றதும் வரைஞ்சிருக்காங்க. நீங்கள் வந்து அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் யோசிச்சுட்டு, ஓகே இந்த டெக்கரேஷனுக்கு இங்கே போய் பார்த்துக்கலாம், இங்கே இப்போ ஆர்டர் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டிசைட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நீங்கள் வந்து அவ்வளோ அழகாக கிளம்பி வரீங்க. கிளம்பி வந்தோடனே உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, எங்கே போகிறேன், வெளியே கொஞ்சம் டெக்கரேஷன் திங்ஸ்லாம் வாங்க போகிறேன் அப்படின்னோடனே, சரி குழந்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, நீ இல்லைன்னா பாப்பா அழுவாடி, அம்மா கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோ நான் வந்துடுறேன், சரி எப்படி சொல்லிட்டு பாய்ஸும் சொல்லிட்டாங்க. பாய்ஸ்லாம் வீட்டில் இருக்கனால குழந்தைய அவங்களாம் சேர்ந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் குழந்தைய விட்டுட்டு போயிட்டு நேம் டெக்கரேஷனுக்கு பலூன் தான் ஃபுல்லாக வைக்கலாம் அப்படிங்கிறது உங்களோட பிளான். ஓகேன்னு சொல்லிட்டு போய் பலூன் வாங்குறது, அதுக்கப்புறம் டெக்கரேஷன் பண்ணுவாங்கல்ல, அவங்கக்கிட்ட போய் ஐடியாஸ், இந்த மாதிரி ஐடியாஸ் இருக்குது, அதுக்கு என்னென்ன பண்ணணும், எங்கெங்கே இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு எல்லா ஒர்க்கும் பார்த்துட்ருக்கீங்க. பாப்பாவோட நேம் ரிவீலிங் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா பாப்பா வந்து அழுதுட்ருக்கா. நீங்கள் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு உள்ளே வரீங்க. எல்லோரும் உங்களை பார்க்குறாங்க. ஏன்னா அவள் நீங்கள் போனதுலேருந்து அழுதுகிட்டே இருந்திருப்பா. அவ்வளோ நேரம் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணி ஒருத்தராக கூட முடியல. நீங்கள் போய் வாங்கிட்டு, என்னாச்சு, என் பட்டிக்குட்டிக்கு என்னாச்சு, என் செல்ல பாப்பா அப்படின்றீங்க. அவள் அப்படியே உங்களை பார்த்துட்டே கண்ட்ரோல் ஆகிறா. எல்லாருக்கும் அப்படியே அப்படிங்கிற மாதிரி கிளம்பி சாஞ்சிட்டாங்க. உங்கள் அத்தையும் உங்கள் அம்மாவும் அப்படி தான். நீங்கள் பாப்பா வாங்கிட்டு நீங்கள் உட்காந்து சமாதானம் பண்ணிகிட்ருக்கீங்க. அவள் அப்படியே சைலண்ட் ஆகிட்டா. அதுக்கப்புறம் அப்படியே டேஸும் போகுது. இன்றைக்கி வந்து உங்கள் மேரேஜ் டே. மார்னிங்கே வந்து உங்களை மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் ரெடி பண்ணி விட்டுட்ருக்காங்க. நீங்கள் ஒரு ஒயிட் கலர் கவுன் வந்து அழகாக போட்டிருக்கீங்க. அது நல்லா லென்த்தாக இருக்குது. நீங்கள் அதை போட்டு உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு மேக்கப் போட்டு விட்டுட்ருக்காங்க. சைலண்ட்டாக செய்யுங்க, எதுவுமே சத்தம் போட்டுறாதீங்க, பாப்பா முடிச்சுப்பா. எஸ் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ பொறுமையாக பார்த்து ஒரு சின்ன சத்தம் கூட வராமல் செஞ்சிட்ருக்காங்க. ஒரு வழியாக உங்களை அழகாக மேக்கப் போட்டு விட்டாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, பாப்பா அழகாக தூங்கிட்டுருக்கா. உங்கள் அம்மா உள்ளே வந்துட்டு, ஒயன் ரெடி ஆகிட்டியா, ஆகிட்டேம்மா அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. அச்சோ என் பொண்ணு தேவதை மாதிரி இருக்கா. நீங்கள் உங்கள் அம்மா செஞ்சதை பாட்டு லைட்டாக சிரிச்சிட்டு, சரி இருங்க பாப்பா மட்டும் கிளப்பிடுற போகலாம். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, பாப்பா இதுக்கு கல்யாணத்துக்கு, பாப்பா தான் வேணாண்டி, ஏம்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மா பார்க்குறீங்க. பாப்பா வேணாம், நீ மட்டும் வா போதும். இப்போ பாப்பாவை யார் பார்த்துப்பா, மெய்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கடி, அவங்க பாப்பா பார்த்துப்பாங்க,
நம்ம உடனே வந்துடலாம். உங்கள் அம்மா பார்த்துட்டு, ஆஹா பாப்பா கூப்பிட்டு போயிடலாம். ஏய் கம்முனு இருடி, பாப்பா தூங்கட்டும். அட போம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாப்பாவுக்கு ஒரு ஒயிட் கலர் கவுன், அதாவது தமிழ்ல இருக்க மாதிரி தான் பாப்பாவை ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே தமிழ்ல இருக்க அவுட்ஃபிட்டில் தான் இருக்கீங்க, ஓகேவா? பாப்பாவுக்கு வந்து அந்த ஒயிட் கலர் கவுன் போட்டுவிட்டு அந்த ஹெட் பேண்ட்லாம் போட்டுவிட்டு பார்க்குறீங்க. க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கா. அவளுக்கு நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயமே தெரில. நீங்கள் அவளை தூங்கிட்டு இருக்கும்போதே அழகாக தொடச்சி விட்ருப்பீங்க, குளிக்க வைக்காம. சரி வந்து குளிக்க வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு டவலில் லைட்டாக தண்ணி தொட்டு 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 அவளை அழகாக தொடச்சி வேற விட்ருப்பீங்க. க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கா. நீங்கள் அவளுக்கு வந்து லைட்டாக லிப்ஸ்டிக் போட்டு விடுறது, ஐலைனர் லைட்டாக வரைஞ்சி விட்டு பார்க்குறீங்க. செம்ம க்யூட்டாக இருக்கா. நீங்கள் அச்சோ என் செல்லம் அப்படி சொல்லிட்டு அவளை கையில் தூக்கிட்டு ஒரு 2, 3 ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறீங்க. ரொம்ப அழகாக இருக்கா. உங்களுக்கு அப்படியே அவளை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு டைம் ஆகுது அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா கூட நீங்கள் வெளியே வரீங்க. இப்படி இந்த சைட் பாய் சைட் பார்த்தா, அம்மா ஏம்மா பாப்பா வேணான்னு சொல்கிற? டி பாப்பா வேணாண்டா, அமைதியாக இருங்களா அப்படின்றாங்க. அம்மா பாப்பா கூட்டு போயலாம் அப்படி சொல்லிட்டு ஜின் வந்து சொல்கிறான். ஜின் நீயும் அவள் தூங்கிட்டு இருப்பாடா, அவள் குழந்தை. இந்த ஏஜில் குழந்தைங்க நல்லா தூங்கிட்டு இருக்கோம், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம பார்த்துட்டு ஒரு நாள் டிஸ்டர்ப் பண்ணால் ஒன்றும் ஆகாது அப்படின்றா. எல்லாம் குழந்தை மாதிரி படாதீங்க, வெளுத்துரு அப்படி சொல்லிட்டு அவங்க 7 பேர்த்தையும் சமாளிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டோர் ஓப்பன் ஆகுது. டக்குன்னு எல்லாரும் உங்களை தான் பார்க்குறாங்க. அங்கே இருக்க 8 பேருமே நீங்கள் அவ்வளோ அழகாக ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் வரீங்க. ஈவன் நீங்கள் பாப்பாவே கையில் வச்சுருக்கீங்க, அவ்வளோ அதே ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காளா. செம்ம அழகாக இருக்கீங்க 2 பேரும் பார்க்க. அப்படியே இவங்க 7 பேரும் வா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. வேகமாக 7 பேரும் கிட்ட வந்திருப்பாங்க. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டீங்க. வந்த வேகத்தில் வந்துட்டு ஆரம் குழந்தைய வாங்குறான். குழந்தை தூங்கிட்டு தான் இருக்கா. ஓ அழகாக இருக்கா. ஆமாம் பாப்பா ரொம்ப க்யூட்டாக இருக்கா அப்படி சொல்லிட்டு வந்து பாப்பாவோட சீக்ஸில் கிஸ் பண்ணுறான். பாப்பா டிஸ்டர்ப் ஆகுறா. உடனே எல்லாரும் வந்துட்டு அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பாப்பா அமைதியாக இருக்கா. பாப்பா நல்லா தூங்கிட்டு இருக்கா. பாப்பா வந்துட்டு அப்படியே தூங்கிட்டே இருக்கும். சரி அப்படியே காரில் ஏறிடலாம்னு சொல்லிட்டு எல்லோரும் காரில் ஏறியாச்சு. இப்போ பாய்ஸ் 7 பேர், நீங்கள் பாப்பா ஒரு காரில் இருக்கீங்க. உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் அத்தை, அவங்க 3 பேர் இன்னொரு காரில் வராங்க. டேரெக்டாக கார் போய் சர்ச்சில் தான் நிற்கிது. நீங்கள் வந்து இறங்கிட்டு பார்க்குறீங்க. உங்கள் கையிலேருந்து பாப்பா கொடுத்துட்டாங்க, கார்லேயே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பாப்பா வச்சுட்டே தான் இறங்குறீங்க. உங்கள் ட்ரெஸ் வேறு பின்னாடி பெருசாக இருக்கா. ஜேகே வந்து அதை எடுத்து விட்டு வரா. நீங்கள் ஜேகே பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களாம் டேரெக்டாக போய் நிற்பாங்களே அந்த ஸ்டேஜில், அங்கே போய் நின்ட்டாங்க. பாப்பா உங்கள் கையில் தான் இருக்கா. நீங்கள் வந்து அந்த பொண்ணு இருக்கும்ல அந்த ரூமில் இருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, இந்த பாருவன் உனக்கு கல்யாணம் ஆக போகுது, அது இல்லாமல் உனக்கு பொறுப்பு அதிகம், உனக்கு ஒரு பொண்ணு வேறு இருக்கா சரியா. இந்த லைஃப்பை ஏற்றுக்கிறது பத்தாது, இந்த குழந்தைய ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கணும். என்றைக்குமே இந்த குழந்தைக்கு நீ ஒரு நல்ல அம்மாவாக இருக்கணும். நீங்கள் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா பார்க்குறீங்க. பாப்பா முழிச்சிட்டா. நீங்கள் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க. கூப்பிட்டு வர சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து உங்கள் கைப்பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. உங்கள் கையில் தான் பாப்பா இருக்கா. அவன் வந்து க்யூட்டாக உங்களை பார்த்துட்ருக்கா. நீங்கள் அவளை மட்டுமே பார்த்துட்டே போகிறீங்க. கரெக்டாக அந்த ஸ்டேஜ் கிட்டே போயிட்டு ஸ்டேஜில் நீங்கள் கிட்டே போகும்போது வந்துட்டு கையை கொடுப்பாங்கள்ல, அப்படி வந்து உங்கள் அப்பா வந்து 7 பேருமே கை நீட்டிருப்பாங்க. 7 பேர் கையிலேருந்து அவங்க கையை வைக்கிறாரு. பாப்பா வந்து ஆடிக்கிட்டே வந்துட்டு அவள் கையும் க்யூட்டாக வச்சுருப்பா. மாதிரி சிரிச்சிட்டே வந்து உங்களை ஸ்டேஜில் ஏற்றுறாங்க. இப்போ அந்த 7 பேர் நீங்கள் பாப்பா எல்லோரும் ஸ்டேஜில் நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் வந்து ஸ்டேஜில் நின்றுட்டே பார்க்குறீங்க. அங்கே கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, அதாவது உங்கள் அம்மா அப்பா அவங்க அத்தை, அப்படி தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. அங்கே பார்த்தா உங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா அஸ்வினோட அம்மா அப்பா அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. நீங்கள் ஒரு விஷயம் அப்படி சொல்லிட்டு ஷாக்கில் பார்த்துட்ருக்கீங்க. டக்குன்னு வந்து ஆறு உங்ககிட்ட, இந்த பாரு அவன் நீ வேணான்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கான். அவன் முன்னாடி நீ உன் லைஃப்பில் ஒரு நல்ல விஷயம் பண்ண போகிற. ஸோ நீ ப்ரௌடாக நிற்கணும். நீ அந்த பாஸ்ட்டை நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது சரியா அப்படின்றா. நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. உங்களுக்கும் ஓகே அவன் சொல்கிறது கரெக்டு தானே, அவன் தானே வேணான்னு முடிவு எடுத்தான், நம்மளாம் எடுத்தோம். அப்போ நம்ம இதுக்கு பாஸ்ட்டை நினச்சி ஃபீல் பண்ணணும், நம்ம ப்ரௌடாக தான்ப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கீங்க. ஃபாதர் வந்துட்டு ரிங் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உங்கள் ரிங்கை எடுத்து 7 பேர் சேர்ந்து போட்டு விட்றாங்க. நீங்கள் ஒரு ஸ்மைலோடு தான் அந்த ரிங்கை வாங்கியிருப்பீங்க. ஓகே இதுதான் நம்ம லைஃப், நம்ம இதை தான் அக்செப்ட் பண்ண போகிறோம். இவங்க 7 பேருக்காக இந்த லைஃப் அக்செப்ட் பண்ணுறேனான்னு கேட்டால் எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் இந்த குழந்தைக்காக இந்த லைஃப்பை நான் அக்செப்ட் பண்ணுறேன், அது வந்து நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த ரிங்கையும் வாங்கிக்கிறீங்க. ஃபாதர் வந்துட்டு திருன்னு முழிக்கிறாரு. ஃபாதர் இருக்க முழிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பார்க்குறீங்க. பாய்ஸ் 7 பேருமே அதை தான் பார்த்துட்ருக்காங்க. எங்கே மாப்பிள்ளைக்கான ரிங் எதுவுமே இல்லை. அது 7 பேர் நிற்கிறீங்க, 7 பேருக்கு ரிங் இல்லை. உங்கள் அத்தை வந்துட்டு 7 பேருக்கு ரிங் இல்லையா, 1 ரிங் வாங்கினீங்கல்ல. நீங்கள் அப்படியே பாய்ஸ் 7 பேரையும் பார்க்குறீங்க. அவனுங்க திருன்னு முடிச்சுட்டே கையில் இருக்க ரிங்கை 7 பேரும் கழட்டுறாங்க. உங்கள் அத்தைக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ரிங்கை வந்து மேரேஜ்க்காக ஜெனி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினது. அவங்க என்ன நினச்சாங்கன்னா இப்போ இந்த மேரேஜ்க்காக வேறு ரிங் வாங்கியிருப்பீங்க அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அவங்க ஆல்ரெடி கேட்டிருப்பாங்க ரிங் 7 பேருக்கும் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு. எல்லோரும் ஊன்னு மண்டையெல்லாம் ஆட்டியிருப்பாங்க.
இப்போ தான் உங்களுக்கு உண்மையே தெரியுது ரிங் வாங்கலை அப்படின்னு. நீங்கள் வந்து சின்ன ஸ்மைலோட தான் பார்த்துட்ருக்கீங்க. பட் உங்களுக்கே அட பாவிங்களா பாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்தனே அதில் ஏன்டா வைக்கலாம் அப்படின்னு ஃபீல் ஆகுது. பட் கேட்க முடியுமா? ஸோ நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க. 7 பேரும் அந்த ரிங் கழட்டிட்டாங்க. இப்போ 7 பேருன்ட்டு அவங்கவுங்க ரிங் அவங்க கையில் வச்சுருக்காங்க. அதில் வந்துட்டு அங்கே ஒரு பிளேட் மாதிரி இருக்கா, அதில் வைங்கன்றோடனே 7 பேர் ரிங் வைக்கிறாங்க வரிசையாக. 7 பேரும் அதே மாதிரி ஆர்டராக நிற்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜின்னோட ரிங் தான் இருக்கும். நீங்கள் எடுத்து ஜின்னுக்கு போட்டு வரீங்க. அடுத்து வந்து ஆரமோட ரிங் இருந்திருக்கும். அடுத்து ஆரமுக்கு, அடுத்து ஷுகாவுக்கு, ஜேகுப்க்கு, ஜிமினுக்கு, வீக்கு, ஜங்குக்குன்னு 7 பேருக்கு ரிங் போட்டு விடுங்க. ஃபாதர் வந்து கிஸ் த பிரைட் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே 7 பேர் உங்களையே பார்க்குறாங்க. உங்கள் கையில் பாப்பா இருக்காள், அவள் க்யூட்டாக கையை காலை ஆட்டி ஆட்டி சிரிச்சிட்ருக்கா. அவளுக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு போல. உங்கள் ட்ரெஸ்ஸையும் சேர்த்து இழுத்து இழுத்து விளாண்டுட்ருக்கா. ஃபர்ஸ்ட் வந்து ஆரம் தான் கிட்ட வரான். ஜின் வந்து ஒரு நாள் பேக் போயிருப்பான். அதனால் ஆரம் கிட்ட வந்துட்டு பாப்பாவோட சீக்ஸில் கிஸ் பண்ணுறான். பாப்பா சிரிச்சிட்டே வந்துட்டு அவள் ஆன்னு சொல்லிட்டு அவள் வந்து ஆரம்க்கு கிஸ் பண்ணுறான். ஆரம் சிரிச்சிட்டே போயிருப்பான். அடுத்து ஜின் வந்து குழந்தைகிட்ட இன்னொரு சீக்ஸில் கிஸ் பண்ணுறா. அவள் அதுக்கும் கிஸ் பண்ணுறா. ஷுகா வந்துட்டு பாப்பாவை வந்து தூக்கியிருப்பான் அவங்க கிட்டேருந்து வாங்கி பாப்பாவோட நோஸில் கிஸ் பண்ணுறா. அவளும் வந்துட்டு சிரிச்சிட்டே வந்து ஷுகாவுக்கு கிஸ் பண்ணுறா. அடுத்து ஜேகப் வந்துட்டு பாப்பாவோட ஒரு ஹேண்டில் கிஸ் பண்ணியிருப்பான். பாப்பாவும் ஜேகப் கிஸ் பண்ணுறா. ஜெமின் வந்துட்டு அவனும் பாப்பாவுக்கு தான் கிஸ் பண்ணியிருப்பான். பாப்பா திருப்பி ஜெமினி கிஸ் பண்ணுறா. அதுக்கப்புறம் வி வந்து இது பண்ணியிருப்பான். விக்கும் ஒரு கிஸ்ஸு, ஜெக்கு எல்லாருக்கும் ஒரு கிஸ் பண்ணுறான். உங்கள் அத்தைக்கு வந்து அதுவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பாப்பா வாங்க விட்டு தப்பு பாரு, யார் கிஸ் பண்ண சொன்னால் யாருக்கு பண்ணுறாங்க, எப்படி பார்த்தா ஒய்யனுக்கு தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை வந்து யோசிச்சுட்டு உங்கள் அம்மா அப்பாவை பார்க்குறாங்க. உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஹாப்பி தான், பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சு போதும், கிஸ்ஸு யாருக்கு பண்ணால் எனக்கு குழந்தைங்க அவள் குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. பட் உங்கள் அத்தைக்கு தான் இவங்க பண்ணுறதுல எனக்கு சரியாக இல்லை, 7 எறும்பு மோடி இறந்தா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோபமாக வருது. அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ எடுக்க சொல்லியிருப்பாங்க. ஃபோட்டோ எடுக்கிறப்ப வந்து உங்களை நடுவில் நிற்க வச்சுருக்காங்க. பாய்ஸ் 7 பேர் இப்படி இங்கிட்டு 4 பேர் இங்கிட்டு 3 பேர் நின்றுருக்காங்க. உங்கள் கையில் தான் பாப்பா இருக்கா. எல்லோரும் வந்துட்டு க்யூட்டாக சிரித்து ஃபர்ஸ்ட் ஒரு போஸ் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பாப்பாவை பார்த்த மாதிரி, அதாவது உங்களை பார்த்த மாதிரி போஸ் கொடுக்க சொன்னால் 7 பேர் சேர்ந்து பாப்பாவை பார்த்த மாதிரி போஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படி ஒரு ஃபோட்டோன்னு சொல்லி ஒரு 2-3 ஃபோட்டோ எடுக்கிறீங்க. அதுக்கப்புறம் அஸ்வின் வந்து கிஃப்ட்டும் வாங்கிட்டு வந்திருப்பான். அவன் வந்து அந்த கிஃப்ட்டை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறான். நீங்கள் வாங்குறீங்க. நீங்கள் வாங்க போகிறதுக்கு முன்னாடியே அதை வந்து டக்குன்னு ஷுகா வாங்கியிருப்பான். தேங்க்ஸ் ஃபார் யர் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஷுகா சொல்லுவோம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அமைதியாக இருக்கான். அதுக்கப்புறம் அவன் மனசில் தோணிகிட்டே இருக்குது, சே நம்மளே கல்யாணம் பண்ணிக்கலாம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருந்தால் நமக்கே கல்யாணம் இருக்கும், இவளோட அவ்வளோ சுத்தம் நமக்கு கிடைக்க வேண்டியது இல்லை, என்னால தான் எல்லாம் போச்சு, இவனுங்களாம் ஆல்ரெடி பணக்காரனுங்க, இல்லை இவனுங்களை வேற கல்யாணம் பண்ணியிருக்கோம், இன்னும் பணக்காரியாக வாழ்வா, இவளை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம பணக்காரங்களா வாழலான்னு பார்த்தா இப்படி எல்லாம் மாற்றி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. அவன் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அப்புறம் இப்போ நீங்கள் தான் அந்த காரில் ஏற வரீங்க. உங்கள் அத்தைக்கு செம்ம டென்ஷன், உங்கள் அத்தை பேசவே மாட்டேங்கிறாங்க. அம்மா அவா வந்து காரில் ஏறி இதுலேயே எல்லோரும் போயிடலாம். பட் உங்கள் அத்தைக்கு கோவம் வந்துச்சு. அவங்க பாட்டு போய் இன்னொரு காரில் தான் ஏறிட்டாங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு என்னாச்சடி தெரியல, நான் தான் கேட்கணும், இப்போ அத்தைகிட்ட கேளு சரின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்கள் அத்தைகிட்ட போய் கேட்டுட்ருக்காங்க. உங்கள் அத்தை வந்து புலம்பிட்டு வந்துட்டுருக்காங்க. உங்கள் அம்மா இல்லைங்க அது இதுங்க சொல்லி சமாளிச்சிட்ருக்காங்க. கடைசியாக எல்லோரும் சேர்ந்து ஒரு பிளானை போட்டாங்க. நீங்கள் வந்து வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்தோடனே இப்போ வந்து 7 பேர் நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் பாப்பாடு நின்றுருக்கேன். இருங்க ஆராத்தி எடுக்கிறேன். சரிம்மா அப்படி சொல்லிட்டு 7 பேருக்கு தெரியுது அவங்க அம்மா செம்ம கடுப்பில் இருக்காங்கன்னு. அவங்க வந்து ஆராத்தியெல்லாம் எடுத்துகிட்டு உங்கள் நெத்தியில் பாப்பா நெத்தியில் அவங்க 7 பேர் நெத்தியில் வந்து அப்படியே அந்த தண்ணியை தொட்டு வைக்கிறப்ப கடுப்பாக டங்கு டங்குன்னு வைக்கிறாங்க. அவங்க 3 நிமிஷம் பேக் போய் தான் ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு டங்கு டங்குன்னு வச்சுட்டு உங்கள் அத்தை வந்து அதுக்கப்புறம் அதை ஊற்ற போயிருப்பாங்க. நீங்கள் எல்லாம் வந்து உள்ளே வந்துட்டீங்க. உள்ளே வந்தோடனே உங்களுக்கு ட்ரெஸ் ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படா மாற்றலான்னு இருக்கும். பாப்பாக்கு அது கசகசன்னு இருக்கு போல். வந்துட்டு அப்படி சொல்லிட்டு சிரிங்கிட்டே இருக்கானுங்க. சரி நானும் பாப்பாவும் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வரோம். சரின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ரூமுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த ரூமுக்கு போகிறீங்க. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு ஐயன் அத்தை அப்படி சொல்லிட்டு உங்கள் அத்தையை பார்க்குறீங்க. உன் ட்ரெஸ்லாம் எப்போ அந்த ரூமுக்கு மாற்றலான் இருக்க. 7 பேர் வந்துட்டு ரூமில் அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு ஷாக்கு. என்ன நம்ம ரூமுக்கு வர போகிறாள் அப்படி சொல்லி பார்த்துட்ருக்காங்க. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு ஒன்று தான் கேட்குறேன், ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன் பேசிக்கலாம். சரி போய் மாற்றிட்டு வாடுவான்னு நீங்கள் சரின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் மாற்ற போயிட்டீங்க. இந்த 7 பேர் வந்து ட்ரெஸ் மாற்ற அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருக்காங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க 7 பேரும்? 7 பேரும் அப்படியே சைலண்ட்டாக அவங்க அம்மா பார்க்குறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இப்போ நமக்கு செம்ம டோஸ் தான்னு சொல்லிட்டு சொல்லுங்கடா அது ஜெனி போட்ட ரிங்கு எதுக்கு இப்போ ரிட்டன் மேரேஜ்க்கு போட்டிங்க? இல்லைம்மா வேறு ரிங் வாங்கணும்னு அறம் டென்ஷன் ஆகிடும். நீங்கள் பண்ணுற எதுவுமே சரியில்லை. பையனோட மைண்ட் செட் யோசிச்சிங்களா? அவள் என்ன நினச்சிருப்பா, நம்ம கல்யாணம் பண்ண போகிற பசங்க ஆல்ரெடி கல்யாணம் ஆனவங்க தான், குழந்தை இருக்குதான், பட் நம்ம அக்செப்ட் பண்ணி கல்யாணம் பண்ண போகிறோம். இவனுங்க என்னென்னா அந்த ஒய்ஃபை மறக்கலாங்கிற மாதிரி அந்த ரிங்கே போடுறாங்கன்னு சொல்லி நடிக்க மாட்டா. இல்லைம்மா ஒயன் பர்மிஷன் கொடுத்துட்டா. அவங்க அம்மாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அவளையும் பேசி பேசி பிரெயின் வாஷ் பண்ணிட்டீங்களா? சத்தியமாக சொல்கிறேன்டா, இப்போல்லாம் அந்த ஜென்மத்தில் நீங்கள் யாருமே நல்லா இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடுப்பில் திட்டிட்டு போகிறாங்க.
இவங்க 7 பேத்துக்கும் நாங்கள் என்னடா பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களும் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்திருப்பாங்க. உங்கள் அத்தை நின்று குக் பண்ணிட்டு இருக்காங்க. 7 பேரும் போயிட்டு, அம்மா பசிக்குதுமா. அவங்க சமைச்சிட்டு இருந்தவங்க டக்கு டக்குன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு, என்னால் உங்கள் 7 பேருக்கு வடிச்செல்லாம் கொட்டிகிட்டு இருக்க முடியாது. நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். இப்போ உங்கள் பொண்டாட்டி கேளுங்க என்கிட்ட எது கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சண்டை கட்டிட்டு இருக்காங்க. பசிக்குதுன்னு தானே சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறான். அதில் சாப்பாடு ரொம்ப இல்லை, ஜஸ்ட் ஒரு 3 பேர் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி தான் இருக்குது. இன்னமும் இத்துக்கூண்டு சமைக்கிறேன், எப்படிமா இத்தனை பேருக்கு பார்த்தோம். நான் உங்கள் யாருக்குமே சமைக்கல, நான் என்னோட அம்மாவுக்கு அப்பாவுக்கு எனக்கு மட்டும் தான் சமைச்சேன். உங்களுக்கு தேவைன்னா போய் உங்கள் பொண்டாட்டியை கேளுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது பாய்ஸ்க்கு. அதே மாதிரி அவங்க சமைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க 3 பேர் தான் சாப்பிட்றாங்க. நீங்களும் வெளியே வந்திருப்பீங்க, உங்களுக்கு செம்மையாக பசிக்குதுங்க. பசிக்குது சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. 7 ஆல்ரெடி கையை வெட்டி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. நீங்கள் என்னாச்சு அப்படின்றீங்க. 7 பேரும் உங்களை பார்த்துட்டு அப்படி சொல்லி லைட்டாக சிக்னல் பண்ணுறாங்க. நீங்கள் போயிட்டு என்னம்மா அப்படின்றீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, தேவைன்னா போய் உனக்கும் புருஷனுங்களுக்கு நீ சமை, அவங்க 7 பேர் தான் பசிக்குதுன்னு சொன்னாங்க, போய் 8 பேருக்கு சேர்ந்து சமைக்கிறதுனா சமைங்க, இல்லை பட்னியாக கிடங்க. உங்களுக்கு உங்கள் அம்மா பதில் அப்படிங்கிற மாதிரி ஷாக்கு தான். நீங்கள் அதுக்கப்புறம்ட்டு அமைதியாக, எனக்கு சமைக்க தெரியும். அதில் பாய்ஸ் 7 பேர் காதில் விழுந்துருச்சு. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, சமைக்க தெரியாட்டி போய் புருஷன்ட்ட கேளு சமைக்க சொல்லி, அவங்க 7 பேருக்கு சமைக்க தெரியுமா, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பதில் சொல்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஷாக்கு தான். நம்ம பாய்ஸ் 7 பேர் என்ன ரியாக்ட் பண்ணுறேன்னே தெரியாமல் சைலண்ட்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க 7 பேர் போய் சமைச்சிட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் வந்து பாப்பாவுக்கு மில்க்லாம் ஃபீட் பண்ணிட்டு பாப்பாவை கையில் வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. பாப்பா தூங்க ஆரம்பிச்சிட்டா. பாப்பா தூங்குறப்ப நான் ரூமில் படுக்க வைக்கிறேன். சரி அப்படின்னு இருப்பாங்க. நீங்கள் பாப்பா கொண்டு போய் ரூமில் படுக்க வச்சிட்டிங்க. இப்போ இந்த 7 பேர் தான் இருக்காங்க. உங்கள் அத்தை வந்துட்டு அவங்க ட்ரெஸ்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. எங்கேம்மா போகிற அப்படின்னு டக்குன்னு வந்து ஆரம் கையை பிடிச்சிருப்பான். ஜிமின் வந்துட்டு இன்னொரு கை பிடிச்சிருப்பான். அவங்க அம்மா டப்பு டப்புன்னு 2 பேர் கையும் தட்டி விட்டு, என்னால் இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது, நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன்ல, போங்க போய் உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட இருந்துக்கோங்க, என்னையெல்லாம் விடுங்க. என்னம்மா இப்படி பேசுகிற, சாப்பாடு வேணும்னா கூட நான் இருந்தேன்னா என்கிட்ட தான் கேட்பீங்க, நான் இல்லைனா மட்டும்தான் அவகிட்ட கேட்பீங்க, இல்லைனா எப்படி எல்லாரும் கேட்பீங்க, எனக்கு தெரியாப்பா நீங்களாம் இருந்துக்கோங்க, இதுக்கு மேலே உங்கள் ஃபேமிலியாச்சும் நீங்களாச்சும் என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்படிலாம் பண்ணாதம்மா, நாங்கள் இன்னும் யாருமே செட் ஆகலை, நாங்கள் ஸ்டில் இன்னும் வந்துட்டு பேசவே ஸ்டார்ட் பண்ணல, நீ பாட்டுக்கு போகணும், நாங்கள் என்னமோ பண்ணுவோம், அதுதான் சொல்கிறேன், நான் இருந்தாலும் ஜென்மத்தில் பேச மாட்டேங்க, ஸோ நீங்கள் பேசி பழகிக்கோங்க, நீங்களாச்சும் உங்கள் பொண்டாட்டியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவும் கிளம்புறாங்க. அத்தை நீங்களுமா, இல்லைப்பா நாங்கள் கிளம்புறப்பா, நாங்கள் அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மா பார்க்குறாங்க. எங்களுக்கு வேலை இருக்குமா அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பி போயிருப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் அவங்க எல்லாருமே சைலண்ட்டாக உட்காந்துருக்காங்க. என்ன எல்லாம் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் அத்தை வந்து ரிட்டன் உள்ளே வராங்க. நம்ம பாய்ஸ் பேரை உங்கள் அம்மா பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க வந்து உங்கள் ரூம் டோரை தான் நாக் பண்ணுறாங்க. நீங்கள் ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்கா. பாப்பா தூக்கிட்டு வெளியே வரியா, சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் பாப்பாவை தூக்கிட்டு வெளியே வரீங்க. அவங்க வந்து உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் பேக் பண்ண சொல்கிறாங்க. உங்களுக்கு எதுக்குன்னே புரியல. நீங்களும் உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் பேக் பண்ணி அந்த லக்கேஜில் எடுத்துகிட்டு வந்து வெளியே வச்சுருக்கீங்க. பாப்பா உங்கள் கையில் இருக்கா, அவனுங்க கூட இருக்க ரூமில் ஸ்டே பண்ணுறேன் பண்ணி, இதுக்கு மேலே உங்கள் பிரச்சனை எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் இருந்த ரூம் டோரை வந்து லாக் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அவங்க இருந்தாங்களே அந்த ரூம் டோரை லாக் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு அந்த வீட்டில் வந்துட்டு பாய்ஸ் இருக்க ஒரு பெட்ரூம் அண்ட் அந்த கிச்சன், இது 2 தான் ஓப்பனில் இருக்குது. நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்துட்டு, அத்தை வந்து இங்கே பாருவேன், எல்லாமே லைஃப்பில் மாறும், ஸோ உன்னோட லைஃப் மாறுறதுக்கு என்னால் இது மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட மட்டும் சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போகிறாங்க. இவங்க 7 பேருக்கும் ஒன்றும் புரியல. நீங்கள் வேறு லக்கேஜோடு நின்றுட்டுருக்கீங்கல்ல. ஜிமின் உங்களை பார்த்துட்டு, நான் லக்கேஜை கொண்டு போய் ரூமில் வைக்கிறேன். சரி எப்படி சொல்லிட்டீங்க. லக்கேஜ் வந்து ஜிமின் ஒன்று தூக்கியிருப்பான், இன்னொன்று வந்து ஜேகே தூக்கியிருப்பான். 2 பேரும் உங்கள் லக்கேஜை கொண்டு போய் ரூமில் வைக்கிறாங்க. இந்த கபோர்டில் வச்சுக்கிறியா, சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த கபோர்டை ஓப்பன் பண்ணுறீங்க. அங்கே பார்த்தா ஆல்ரெடி ஃபுல்லாக ஜெனி ட்ரெஸ் இருக்குது. நீங்கள் வந்து டக்குன்னு வந்துட்டு ஜேகேயை பார்க்குறீங்க. ஜேகே வந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு கீழேங்க வந்துட்டு ஆரம்பிட்ட ஜெனிட்ட சொல்கிறான். அங்கே ஃபுல்லாக ஜெனியோட ட்ரெஸ் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படி கேட்டோன்னே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மாடிக்கு வந்து ஜெனியோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி, அதாவது சூட் கேஸில் பார்த்து அது தூக்கி மேலே போட்டாங்க. இப்போ அந்த செல்ஃப் ஃப்ரீயாக தான் இருக்குது. இல்லை பரவாயில்ல, நான் சூட் கேஸ்லேயே வச்சுருப்பேன்ல, இல்லை பரவாயில்ல இங்கேயே வச்சுக்கோ, நீங்கள் சரின்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ்லாம் எடுத்து அடுக்குறீங்க. பாப்பாவுக்கும் நீங்கள் வந்துட்டு பாய்ஸ் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் ரூமில் வச்சுருக்க மாட்டீங்க, எல்லாம் நீங்கள் இருந்த ரூமில் தான் இருந்திருக்கும். அதையும் எடுத்துகிட்டு பாப்பாக்குன்னு ஒரு கபோர்ட் இருக்கும், அதில் வைக்கிறீங்க. ஜெனி வந்து வரைஞ்ச மாதிரி அவ்வளோ ட்ரெஸ் பாப்பாவுக்கு வாங்கி வச்சுருக்காங்க. உங்களுக்கே ஷாக்கு தான். நீங்கள் வந்து ஜெனியோட டைரி இருக்கும்ல, அதை வந்து பத்திரமா எடுத்து வச்சுருக்கீங்க. உங்களோட லக்கேஜ் கூட தான் இருக்குது. அப்புறம் வந்து இப்போ நைட் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து பாப்பாவுக்கு வந்து மில்க் ஃபீட் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களுக்கு செம்மையாக பசிக்குது. இது 7 சமைக்கவே இல்லை, ஏதோ அவங்க அம்மா சமைப்பாங்கிற மாதிரி கம்முன்னு உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு செம்மையாக பசிக்குது, நீங்கள் வாயை திறந்து கேட்கவும் இல்லை. உங்கள் பக்கத்தில் தான் கிட்டத்தட்ட 7 பேருமே உட்காந்துருக்காங்க, எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் வயிற்றுலேருந்து சத்தம் வருது. டக்குன்னு அந்த சவுண்ட் கேட்டு ஜேக்கப் உங்களை பார்க்குறானுங்க. அது எப்படி சொல்லிட்டு ஜேக்கப் பார்த்து கூட ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. பசிக்குதா, பசிக்குது நான் சொல்ல வேண்டியதானே அப்படி சொல்லிட்டு ஜின் கேட்குறானுங்க. இல்லை அது நீங்களாம் ஒர்க் பண்ணுறீங்கன்னு. என்ன வேணுமா, பசிச்சா சொல்லணும்ல.
ஏன்மாவா அப்படி சொல்லிட்டு இங்கே நிமிஷம் ஷாக்கில் பார்க்குறீங்க. எல்லாரும் வந்து கட கட கடன்னு எந்திரிச்சு போயிட்டு எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு ஒர்க் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க பண்ணும்போதே வந்துட்டு ஜேகே, ஐயா அங்கே எனக்கு அந்த டிஷ் தான் வேணும், அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லும்போது வி வந்துட்டு அந்த டிஷ் பேர் கேட்டாலே எனக்கு ஜெனி தான் ஞாபகம் வருது. டக்குனு வி வந்து வாயில் கை வச்சிட்டாரு. நீங்கள் இருக்கீங்க அவன் ஜெனின்னு சொல்லிட்டானேன்னு சொல்லி நீங்கள் போ அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டீங்க. பட் உங்களுக்கு வந்து நம்ம லைஃப் இவங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன நினச்சிக்கலாம். ஆனால் அவங்க அப்படி நினைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி தோணிச்சு. அவங்க குக் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் அவங்க வாயிலேருந்து ஜெனி 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 வந்துகிட்டே இருக்குது. அதை கண்ட்ரோல் வேறு பண்ணிக்கிறாங்க. இந்த எபிசோட் வந்து இதோட முடியுது. 7th எபிசோட் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துக்கோங்கடா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் என்னென்ன சேஞ்ச் பண்ணேன்னு சொல்லி எனக்கும் சரியாக கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தவங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அவங்க வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. பை, லவ் யூ.